ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துக்காக கைத்தொழில் செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 9:30க்கெல்லாம் கடையை ஓப்பன் பண்ணிடணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கஸ்டமருக்கு ப்ளவுஸு, சேரீ ஓரடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நாளைக்காவது 9:30க்கு கடையை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா நாளைக்கு வார சந்தை வேறு. ஏன்னா சந்தைக்கு போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்தான்னு கரெக்டாக 10 மணி 10:15 ஆயிரும். நாளைக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா, அந்த லைனிங் ப்ளவுஸ் மட்டும் ஒரு 10 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. அது போக ஒரு லைனிங் சுடிதார் வேற தைக்க வேண்டியது இருக்குது. என்ன ஒன்று, புதுசாக வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்தாத துணியவே எடுத்துகிட்டு வர்றாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எல்லா கஸ்டமர்கிட்டையுமே தயவு செய்து எல்போ ஸ்லீவாக இருந்ததா அப்படின்னா 1.25 எடுங்கன்னு நான் எவ்வளவோ டைம் படித்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் இப்போ சொல்கிற பேச்சை கொஞ்சம் அவங்க கேட்டுக்கிட்டு அது போலவே இப்போ எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம்ங்கிறனால தான் அவங்க கொடுக்குற துணியை அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்த டைம் கண்டிப்பாக அவங்க கம்மியான துணியை கொடுத்தாங்கன்னா நான் தைக்க போகிறது கிடையாது. நம்மளும் எவ்வளோ தான் ஒட்டு போட்டு தைக்கிறது. சேரீயெல்லாம் எவ்வளவோ ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த லைனிங் துணியில் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா 15 ரூபா தான். ஒரு மீட்டரே வெறும் 35 ரூபா தான். அதில் அரை மீட்டர் வாங்கினா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியான விலை தான். ஆனால் அந்த 5 ரூபா 10 ரூபாயில் கணக்கு பண்ணிக்கிட்டு பத்தாத துணியவே எடுத்துகிட்டு வர்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஒரு கஸ்டமருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் 44 சைஸுக்கே பார்த்திங்கன்னா வெறும் 1 மீட்டரை கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். எப்போதுமே நார்மல் ப்ளவுஸ் நம்ம 1 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் கூட சேர்த்து ஒரு 1/4 மீட்டர் சேர்த்து எடுக்கணும். அதே அளவையே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்புறமா இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஆர்வமாக தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாட்டு கேட்டுக்கிட்டே தைச்சா மட்டும்தான் நம்ம ஆர்வம் குறையாமல் நம்மளால் தைக்க முடியும். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா நான் எஃப்எம் கேட்கவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. ஊட விளம்பரங்கள் நிறையா வரும். பென்ட்ரைவில் தான் அந்த மெமரி கார்டில் பாட்டு பதிஞ்சுட்டா அதை தான் போட்டு கேட்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா சவுண்டு வரவே மாட்டேங்குது. அதுவே எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சலாகவே வந்துக்கிட்டு இருக்குது. பாட்டு கேட்காம தைக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேலையே ஒழுங்காகவே ஓட மாட்டேங்குது. நாளைக்கு தான் அந்த ரேடியோவை எங்கள் அப்பா கடையில் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேடியோ வேலை பார்த்துட்டு அதில் பாட்டு கேட்டுட்டு தைச்சாதான் என்னால் அதிக துணிகள் தைக்க முடியும். அது வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே தைக்கிற அனுபவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.